My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. Re-NEET examination performance எப்படி இருக்கு, அதனுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளவு வரும், சார் எவ்வளவு மார்க் இருந்தா எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், எவ்வளவு மார்க் இருந்தா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கும், நான் அடுத்ததான் என்ன செய்யலாம், இந்த மாதிரி பல யோசனைகளோட மாணவர்கள் பெற்றோர்கள் நேரத்தில் இருப்பாங்க. அண்ட் இந்த வீடியோல அதற்குரிய பதிலை தான் பார்க்க போகிறோம். Re-NEET தேர்வு முடிந்ததுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர்னுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அனலைஸ் பண்ணி பேஸ்ட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் அண்ட் பேஸ்ட் ஆன் த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல், இதை வச்சு எந்த அளவுக்கு மதிப்பெண்கள் இருந்தால் நம்ம கவர்மெண்ட் காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிரைவேட் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நீட் மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைம் பேஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறதுனால எல்லா அப்டேட்டையும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணுறோம். இப்போ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பட் நிறைய நேரங்களில் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேர்றதில்ல. ஸோ வாட்ஸ்அப் சேனல்லையும் இதை நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் டெலிகிராம் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இதை நான் கட் ஆஃப் மார்க்னு சொல்ல மாட்டேன். திஸ் கேன் பி த சேஃப் மார்க் ஃபார் 2026. மே மாதம் நடந்த தேர்வுக்கும் இப்போ நடந்த தேர்வுக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். அண்ட் இந்த மார்க்கெல்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்த கட்டமாக நான் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை ஷுட் ஐ ஹாவ் டு கோ ஃபார் த கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ், இல்லை இந்த ரெண்டுமே எனக்கு கிடைக்கலன்னா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்க நம்ம தயாராவதற்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தலாம். 2025 ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்பான ஒரு பேப்பர் இல்லைங்களா, நமக்கே அது நல்லாவே தெரியும். வெரி டிஃபிகல்ட் லெவலில் 7 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஃபிசிக்ஸில். எப்போ லாஸ்ட் இயரில் 2025 இருக்கிறதுலேயே கடினமான தேர்வுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ்னு பார்த்தீங்கன்னா 11 கொஸ்டின், மாடரேட் லெவல் 13 கொஸ்டின் இருந்துச்சு, ஈஸி கிட்டத்தட்ட ஒரு 14 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. வேற கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வெரி டிஃபிகல்ட் லெவலில் கொஸ்டின்ஸ் பெருசாக இல்லை. அண்ட் டிஃபிகல்ட்டில் கெமிஸ்ட்ரியில் 9, மாடரேட்டாக ஒரு 20 கொஸ்டின்ஸ், ஈஸியில் ஒரு 14 இருந்துச்சு. பயாலஜியில் அதே மாதிரி தான், டிஃபிகல்ட்டில் ஒரு 10 கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் மாடரேட் 19 கொஸ்டின்ஸ், ஈஸி 61 கொஸ்டின்ஸ். இந்த 2025 நடந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி தான் நமக்கு ஓரளவுக்கு மதிப்பெண்களை கொடுத்ததே தவிர பிசிக்ஸ் நிறைய மாணவர்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கம்மியாச்சு. இப்போ இந்த ஆண்டு ரீநீட் தேர்வு கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் கிட்டத்தட்ட இந்த பேப்பரை மாதிரி தான் இருக்கு அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸை வச்சு பார்க்கும்போது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். இங்கே நமக்கு மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கிடைக்குது, 15 நிமிடம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. 2025 எழுத மாணவர்களை விட இந்த ஆண்டு ரீநீட்ல எழுதின மாணவர்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 15 மினிட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த 15 மினிட்ஸ் இந்த பிசிக்ஸை சால்வ் பண்றதுக்கு அல்லது கெமிஸ்ட்ரியை யோசிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்போ இந்த வருஷத்தோட பார்த்தலாம். இந்த வருஷத்துல பிசிக்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் ரொம்ப டிஃபிகல்ட்னு நம்ம சொல்லலாம். அண்ட் டிஃபிகல்ட் லெவல்ல 8 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, மாடரேட்டா 17 கொஸ்டின் இருந்துச்சு, ஈஸி லெவல்ல 18 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ. கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வெரி டிஃபிகல்ட் இல்லை, ஆனால் பயாலஜியில் இந்த தடவை ஒரு 3 கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கூட இருந்தது. ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் 4 கொஸ்டின் டிஃபிகல்ட், மாடரேட் 22 அண்ட் ஈஸி பார்த்தீங்கன்னா 19. அண்ட் அகைன் பயாலஜியில் மாடரேட் 23, ஈஸி கொஸ்டின் 64 கொஸ்டின்ஸ். அண்ட் இந்த பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் டைரக்டா எப்பவுமே நீட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும், 1-2 கொஸ்டின் தான் வரும். அதே மாதிரி தான் இந்த ஆண்டு இருந்தது. அப்போ ஓவராலா 2026 பேப்பரை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்ஸ் மாடரேட்ல இருந்து டிஃபிகல்ட் லெவல்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம். மேபி பிசிக்ஸோட அதே பிசிக்ஸை மட்டும் நீங்க 2025 கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 2025 எக்ஸாம் பேப்பருக்கும் 2026 எக்ஸாம் பேப்பரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா 2025 தான் கஷ்டம், பட் அதை விட இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிசிக்ஸை மட்டும் நான் சொல்றேன். அடுத்து கெமிஸ்ட்ரி நம்ம மாடரேட் லெவல் பேப்பர் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இது ஓகே தான். அண்ட் பயாலஜி இட் வாஸ் ஆக்சுவலி ஈஸி, ஆனால் ரொம்ப லென்த்தி கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி படிச்சு பார்க்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா 15 மினிட்ஸ் கிடைச்சதுனால பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கு நமக்கு ஓரளவுக்கு நல்லா படித்த மாணவர்களால் இந்த பயாலஜியை கட் ஷார்ட் பண்ணி அண்ட் அந்த டைமை நம்ம பிசிக்ஸில் இங்கே நமக்கு எடுக்கிற அந்த லென்த்தி டைம் கன்சியூமிங் அந்த விஷயத்த பிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் காம்பன்சேட் பண்ணி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கிற பேப்பர்னுடைய அனாலிசிஸுங்க. ஸோ இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ் ரிலேட்டடாக
நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு வரோம். கடந்த பல ஆண்டுகளாக மெடிக்கல் கவுன்சிலிங்காக மாணவர்களை நம்ம வந்து நிறைய மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம், நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறோம். அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய மாணவர்களுக்கு NRI, OCI அண்ட் தமிழக மாணவர்கள் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஒரு காலேஜ் எப்படி சூஸ் பண்றது, கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்றது, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது, ப்ரியாரிட்டி ஆர்டர் எப்படி டிசைட் பண்றது, ஒரு மெடிக்கல் காலேஜ் எப்படி நம்ம சூஸ் பண்றது, இது எல்லாத்தையுமே மிஸ்பா அகாடமி டீமே அண்டர்டேக் பண்ணிப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலிங் கைடன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அண்ட் நம்ம வந்து 1-to-1 டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். அட் த சேம் டைம் யூ வில் ஹேவ் அ டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப். எந்த அப்டேட்டையும் நீங்க மிஸ் பண்ணிட மாட்டீங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்ல எந்த விதமான தவறுகளும் இல்லாம, நான் வந்து மிஸ்டேக் இல்லாம ஒரு ஸ்மூத் கவுன்சிலிங் ப்ராசஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா என்ரோல் பண்ணலாம். இட்ஸ் அ பெய்ட் சர்வீஸ். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து ஒரு மெசேஜ் போடுங்க, அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது வரைக்கும் ஆண்டு கிருபையில 1000க்கும் அதிகமான மாணவர்களை மருத்துவர்களாக மிஸ்பா அகாடமி உருவாக்கி இருக்கிறோம். இந்த ஆண்டுக்குரிய 2027 ஆண்டுக்குரிய நீட் ரிப்பீட் டெஸ்ட் பேட்ச் 1 year பேட்ச் அப்படிங்கிறது வருகிற ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த பேட்சை வந்து நம்ம டார்கெட்டட் சக்சஸ் ப்ரோக்ராம்ங்கிற ஒரு டெடிகேட்டட் பேட்சை தான் கொண்டு போறோம். இட் இஸ் நாட் அ ஆர்டினரி பேட்ச் கிடையாது, இது ஒரு டெடிகேட்டட் பேட்ச். இது வந்து கவர்மெண்ட் MBBS அண்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் MBBS இதை டார்கெட் பண்ற மாணவர்களுக்காக மட்டும்தான் இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ நீங்க அடுத்த வருஷம் நான் ரிப்பீட் பண்றேன், இந்த வருஷத்துல எனக்கு நான் எதிர்பார்த்தபடி எனக்கு மார்க் வரல, ஐ எம் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா this could be the right choice for you. நீங்க தாராளமா விஸ்பானுடைய ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணலாம். நம்ம அகாடமி கோயம்புத்தூர் காந்திபுரம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுடைய மருத்துவ கனவை நினைவாக்குவதற்கு மிஸ்பா அகாடமினால உறுதியா உதவி செய்ய முடியும். ஸோ கட் ஆஃப் ட்ரெண்ட் பார்த்துடலாங்க. 21ல இருந்து 24 வரைக்கும் ஏறிச்சு, 25ல இறங்கிச்சு பிகாஸ் ஆஃப் அ கொஸ்டின் பேப்பர் லெவல். அண்ட் 2026ல நம்ம ஒரு மார்க் ரேஞ்ச் வரும்னு சொல்லி மே மாதம் போட்டிருந்தோம். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மார்க் வந்து இப்போதைக்கு இன்வேலிட் தான், பட் இந்த ரேஞ்ச் நான் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த மே மாதம் நடந்த தேர்வுக்கும் இப்போ நடந்த ஜூன் மாதம் நடந்திருக்கிற இந்த ரீநீட் தேர்வுக்கும் கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதமே ஈஸியாக இருந்துச்சுங்க, பேசாமல் அதுலேயே மார்க் வந்திருக்கும். நல்ல மார்க் வாங்குற நிறைய பேர் இப்போ நடந்த இதில் மார்க் எனக்கு கொஞ்சம் கம்மியாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிலரை வந்து நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்போ மாடரேட் லெவல் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரீநீட் எக்ஸாமினேஷனுடைய கட் ஆஃப் மார்க் பார்த்தலாம். ஓப்பன் கேட்டகரியாக இருந்தால் 2025ல 538க்கு இருந்துச்சுங்க. இந்த வருஷம் மார்க் வந்து குறையுது, ஆனால் 2025 விட குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2026 மே மாதம் நடந்த தேர்வில் கட் ஆஃப் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. பட் ஃபிசிக்ஸ் நமக்கு கொஞ்சம் நிறைய வேலைகளை செய்ததுனால இந்த இடத்துல மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது 2024 அளவுக்கு போகாது, 2025 அளவுக்கு டிக்ரீஸ், 2025 விட கீழேயும் போகாது. நீங்க 2025 பேப்பர்னுடைய இந்த மார்க் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். அண்ட் இந்த வருஷத்துக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஓப்பன் கேட்டகரி 560லேருந்து 570 வரைக்கும் இருந்தா இடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசி கேட்டகரி 545லேருந்து 555 வரைக்கும் இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 545 to 555 அண்ட் எம்பிசி பொறுத்த வரைக்கும் 540 to 550 அண்ட் எஸ்சி பொறுத்த வரைக்கும் 470 to 480, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 430 to 440 அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 455 to 465 இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைக்கு நம்ம வைத்திருக்கிற டேட்டா. வி நீட் ரிசல்ட் அண்ட் ரேங்க் வேணும். இதெல்லாம் வந்துச்சுன்னா கட் ஆஃப் மார்க் இன்னும் அக்யூரேட்டா எவ்வளவு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இந்த மார்க்கை விட எனக்கு கம்மியா இருக்கு சார், நான் என்ன பண்றது, 560 இல்லை, எனக்கு நான் 550 தான் இருக்கு, 540 தான் இருக்கு, நான் ஓப்பன் கேட்டகரி, எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னா இது ரவுண்ட் அப்படிங்கிறது நான் சொல்ற இந்த மார்க்குங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு தான் நான் சொல்லியிருக்கிறேன். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். மார்க் இன்னும் கொஞ்சம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் இன்கேஸ் இந்த மார்க் விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா வி கேன் பிளான் ஃபார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இப்போ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தலாம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் அதே தான். நமக்கு வந்து 24 வரைக்கும் மேலே ஏறி 25ல கீழே இறங்கிச்சு. 26 மே மாசத்துல மார்க் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த மார்க் இப்போதைக்கு நமக்கு இல்லை. ஸோ 2026 ரீநீட் மார்க்கை பார்த்தலாம். ரீநீட் பொறுத்த வரைக்கும் 2025ல 497 இருந்துச்சு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. ஸோ இந்த மார்க்கை விட அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா, 2025 விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 2025 பேப்பரை விட 2026 ரீநீட் பேப்பர் ஓரளவுக்கு ஓகேங்களா. அதே அளவுக்கு அதை விட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் அகைன் வி காட் 15 minutes எக்ஸ்ட்ரா. ஸோ அதனால நமக்கு மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஓப்பன் கேட்டகரி 540 to 550 இருந்துச்சுன்னா சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிசி பொறுத்த வரைக்கும் 525 to 535 அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 525 to 535, எம்பிசி பொறுத்த வரைக்கும் 520 to 530, எஸ்சி பொறுத்த வரைக்கும் 450 to 460, எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 390 to 400
அண்ட் எஸ்டி பொறுத்த வரைக்கும் 400 to 410 இருந்துச்சுன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சார் எனக்கு இந்த மார்க்கை விட கம்மியா இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னா, we have discussed only about the private medical colleges here. 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் பத்தி மட்டும் தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது தவிர பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல ஒரு 5 காலேஜ் இருக்கு. 5 காலேஜ்ல லம்பா கொஞ்சம் சீட் இருக்கு. அந்த சீட்டை நான் இந்த இடத்துல அனாலிசிஸ்க்கு எடுத்துட்டு வரல. ஸோ இதுல இருந்து ஒரு 10 மார்க் நீங்க கம்மியா இருக்கீங்க, 15 மார்க் கம்மியா இருக்கீங்கன்னா கூட நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல கவர்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அண்ட் அகைன் இப்ப சொல்லி இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குரிய எக்ஸ்பெக்டேஷன் தானே தவிர செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல நான் சொல்ற இந்த மார்க்கை விடையும் குறைவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளை நம்ம இங்கே வைக்கிறோம். இந்த மார்க்குங்கிறது உங்க அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ரிப்பீட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் யூ வில் பி எய்மிங் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஒரு சிலர் நான் கவர்மெண்ட் கோட்டா மட்டும்தான் பிளான் பண்ணுறேன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்னால் செலவு பண்ண முடியாது, நான் வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா 22 லட்ச ரூபா கட்ட முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க அந்த ஒரு வருஷத்தை நம்ம இது பண்ண வேண்டியது இல்லையா. அதனால நமக்கு வந்து அடுத்த கட்டமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோங்கிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வி நீட் டு வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ். என்டிஏனுடைய அஃபிஷியல் ஆன்சர் கீ வரணும், அஃபிஷியல் ரிசல்ட் வரணும். அப்போதான் நமக்கு ரேங்க் டீட்டெயில் தெரியும். ரேங்க் தெரிஞ்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து சீட்டு காலேஜில் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்க முடியும். நான் சொன்ன ஒரு மார்க்ல இப்போ வந்து உதாரணத்துக்கு 550 அப்படிங்கிற ஒரே மார்க்ல நிறைய மாணவர்கள் வரலாம், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் வரலாம். 500 மார்க் அப்படின்னா அதுல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. 400 மார்க் அப்படின்னா அதுலயும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்ப 2025ல எத்தனை மாணவர்கள் டாப் ஸ்கோர் வாங்கினாங்க, அதே மாதிரி 2026 ரீநீட்ல எத்தனை மாணவர்கள் டாப் ஸ்கோர் வாங்க போறாங்க, 500+, 600+ எவ்வளவு பேர் வர போறாங்க, 550 to 600 எவ்வளவு பேர் வர போறாங்க, அண்ட் 600 to 650, 700+ இதெல்லாம் இருப்பாங்களா, இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரேங்க் வர வரைக்கும் நமக்கு அதனுடைய எக்ஸாக்ட் டேட்டா தெரியாது. ஸோ இந்த வீடியோ கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னா இந்த கட் ஆஃப் மார்க்கை அனலைஸ் பண்றது. ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் அனாலிசிஸ் கூகுள் ஃபார்ம்ல உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி அங்கே இருக்கும், அண்ட் எவ்வளோ மார்க் நீங்க எதிர்பார்க்குறீங்க அந்த டேட்டா அங்கே இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ தட் நமக்கு வந்து அடுத்த கட்டமாக இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். we need data from students. ஸோ இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்களுக்கு இந்த ரீநீட்ல கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜஸ்ல சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.